அம்பி, என்ன எதுக்குடா இங்க கூட்டிட்டு வந்திருக்க? செவனேன்னு ரோட்ல நடந்து போனேன், ஏன்டா இப்படி பண்ற? என்ன எதுக்குடா இங்க கூட்டிட்டு வந்து அரைச்சு போட்டு வச்சிருக்க? எல்லாம் காரணமா தான். உட்காருங்க சாமி. என்னடா காரணம்? வாழ்க்கையே உங்க கையில தான் இருக்கு. நீங்க சொல்ல போற வார்த்தையில தான் இருக்கு. நாளைக்கு ஏதாவது மாத்தி சொன்னீங்க. தம்பி, நீ சொல்றது ஒண்ணும் புரியல, தெளிவா சொல்லுடா. நேத்து 2 பேர் நாளைக்கு உங்ககிட்ட நாங்க ஜாதகம் பார்க்க வரோன்னு சொன்னாங்கல்ல, அத பத்தி பேசுறேன். இதுவா? என்ன இப்ப கல்யாணத்துக்கு ஜாதகம் பார்க்க வரேன்னு சொன்னாங்க? அதுதான் சாமி, நாளைக்கு அவங்க வருவாங்க. வரும்போது நீங்க இந்த 2 ஜாதகத்துக்கும் பொருத்தம் இல்ல, இவனுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுக்கணும், அவ சீக்கிரமா செத்து போயிருவா, இந்த கல்யாணத்தால அந்த பொண்ணோட அம்மா செத்து போயிருவாங்க, அப்பா செத்து போயிருவாங்க, அப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லி கல்யாணத்தை நிறுத்தணும். அடே, படிச்ச பையன் தானே நீ, நான் சொல்லி எப்படிடா கல்யாணத்தை நிறுத்துவாங்க? நிறுத்துவாங்க. நீங்க சொல்ற விதத்துல சொல்லுங்க. எங்க பெத்தவங்க பிள்ளைங்க பேச்சு கேக்குறாங்க? உங்கள மாதிரி ஆட்கள் பேச்ச மட்டும் தானே கேக்குறாங்க. இன்னும் இதையும் சேர்த்து சொல்லுங்க. இன்னும் 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தன் வருவான், அவன் உங்க பொண்ண நல்லா பாத்துப்பான், அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றீங்க. சொல்லல, நாளைக்கு இந்த வழியில போக முடியாது சாமி, பாத்துக்கோங்க. ஒர்க் அவுட் ஆகும் எனக்கு தோணல. சொல்றத சொல்றேன், நான் அது மீறி நடந்துச்சுன்னா எனக்கு தெரியாது. நம்பர் தரேன், நம்பரை எடுத்துக்கோங்க. நாளைக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு போன் பண்ணி வச்சுட்டு நீங்க பேசுறது அவங்க பேசுறது எல்லாம் நான் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். ஏதாவது மாத்தி பேசுனீங்கன்னு தெரிஞ்சிச்சு பாத்துக்கோங்க. நம்பரை கொடுத்து தொலைடா அம்பி, வேலை இருக்கு, உன்ன மாதிரி வெட்டியா இல்ல.